மகாலட்சுமி தங்கிய மகாராணியின் ஆட்சியிலே இன்று 20வது ஆண்டு விழா. இந்த விழாவை முன்னிட்டு நடக்க இருக்கும் போட்டிகளிலே இறுதி வெற்றியடையும் வீரனுக்கு அரசியார் 1000 தங்க நாணயங்கள் பரிசு வழங்குவார்கள். யோகியாரே, வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். அமருங்கள். பாத்தியா, மர்மயோகி மகாராணிக்கு வலது கையின்னு வச்சுக்கே. அப்படியா? அப்போ அவர்தானே, அவர்தான் வீராங்க, மர்மயோகியினுடைய புள்ள, ராஜ்யத்தினுடைய சேனாபதி. அந்த அம்மா வீராங்கனுடைய தங்கச்சி கலாவதி. அண்ணனும் தங்கச்சியும் ஒரே ஊசில். போட்டிகளிலே கலந்து கொள்ளும் வீரர்கள் முன்வரலாம். அப்பா, உங்கள் ஆசையுடன் என்னை அனுப்புங்கள். வீராங்கா, வெற்றி உன்பால் நிலைக்கட்டும். அண்ணா, என்னுடைய ஆசீர்வாதம் வேண்டாமா? குறும்புக்காரி, நான் உன்னை விட மூத்தவன் என்பதை மறந்து விட்டாயா? ஓ, எல்லாம் வல்ல இறைவா, எனது அண்ணா அவர்கள் இந்த வருஷமும் வெற்றி காண வேண்டும். கண்டு எனக்கு வைர வளையல்கள் பரிசாக தர வேண்டும். வீராங்கனுக்கு வெற்றி, வீராங்கனுக்கு வெற்றி, வீராங்கனுக்கு மகாராணி பரிசு வழங்குவார்கள். வேண்டாம், என்னை வெல்லட்டும், பிறகு பெறட்டும் பரிசை. யார் நீ? அதை பற்றி என்ன? போட்டியிட தயாரா இல்லையா? நான் தயார். சரி, கவசம் தரித்து குதிரை மேலே ஏறி போட்டியிடுங்கள்.
இப்போது மகாராணி பரிசு வழங்குவார்கள். வீரனே வா. வீரனே, நாட்டை ஆளும் ராணி, மரியாதை செய். இந்த கருவளை வணங்க மாட்டான். என் தரங்கள் இவர் தரும் பரிசையும் தராது. வெற்றி சங்கம் ஊதுவோம், விஜயகீ ஓதுவோம். வெற்றி சங்கம் ஊதுவோம், விஜயகீ ஓதுவோம். நாம் வீர புகழை பாடுவோம், கொண்டாடுவோம் சந்தோஷமாகவே. நாம் வெற்றி சங்கம் ஊதுவோம், விஜயகீதம் ஓதுவோம். நாம் வீர புகழை பாடுவோம், கொண்டாடுவோம் சந்தோஷமாகவே. நாம் பற்றில்லாத சமூக சேவை பாரில் ஓங்கவே, பாடுபட்டு வாடும் ஏழி வறுமை நீங்கவே. பற்றில்லாத சமூக சேவை பாரில் ஓங்கவே, பாடுபட்டு வாடும் ஏழி வறுமை நீங்கவே. நெற்றி ஒற்றை கண்ணனே நேரில் வந்ததற்கினும், நெற்றி ஒற்றை கண்ணனே நேரில் வந்ததற்கினும். வெற்றி சங்கம் ஓதுவோம், கீதம் ஓதுவோம். பாட்டிலே மனம் சொக்கியே தள்ளாடுவோம். ஒற்றவன் நீடோழி வாழ வெற்றி பூஜை போடுவோம். ஒற்றவன் நீடோழி போடுவோம். வெற்றி சங்கம் ஓதுவோம், கீதம் ஓதுவோம். நாம் வீர புகழை பாடுவோம், கொண்டாடுவோம் சந்தோஷமாகவே. நாம் வெற்றி சங்கம் ஓதுவோம், கீதம் ஓதுவோம். இந்த கானகத்தில் உங்களுக்கு என்ன வேலை? ஐயா, யாரோ கலிகாலராம். அவர் இந்த பக்கங்களில் வசிக்கிறாராம். அவரை தேடிக்கொண்டு இந்த பெண் இங்கு வந்திருக்கிறார். ஆமையா, ஏழை எளியோரின் தன் கண்ட கடவுளான கரிகாலரை நான் காண வேண்டும். கண்டு என் குறைகளை முறையிட வேண்டும். என்னம்மா உனக்கு நேர்ந்த இல்லை? ஐயா ஐயா, சற்று முன்பு அரண்மனை ஆட்கள் எங்கள் குடிசைக்குள் புகுந்து என் தந்தையை கைது செய்து எடுத்து போனார்கள். இந்நேரம் அரண்மனைக்கு கொண்டு போயிருப்பார்கள். அங்கு அந்த அரசு அவரை என்ன பாடுபடுத்துகிறாரோ தெரியல. ரோஹித் பையன், எமது பிடியில் இருந்து எத்தனை காலம் தப்ப முடியும் என்று எண்ணினாய்? என் கேள்விகளுக்கு இப்போது பதில் சொல். கட்சிக்கார புருஷோத்தமன் எங்கே இருக்கிறான்? தெரியாது. பின் நாட்டிலே நடக்கும் கட்சிக்கு யார் காரணம்? உன் அக்கிரமங்கள் தான் காரணம். உன் அட்டூழியங்கள் தான் காரணம். எதிர்த்து பேசுகிறது நாய். பட்டினியுமாக வாட்டி போலெல்லாம் உரியும் வரை அடியுங்கள். நாட்டின் ராணியை மதிப்பது எப்படி என்று அறியட்டும் நாய். ஐயா, இதுதான் என் கதை. உங்களுக்கு தெரியுமா கரிகாலர் வசிக்கும் இடம்? அம்மா, நீங்களா? ஐயா, வழியின்றி திகைத்து திண்டாடும் பஞ்சைகள் கைகூப்பி தொழும் கருணாமூர்த்தியே, என் தந்தையை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அம்மா, எழுந்து. துடிப்போரின் துயர் தீர்ப்பதே எங்கள் வேலை. இனி ஆக வேண்டியது நான் கவனிக்கிறேன். ராஜு, இவள் தந்தையை மீட்க வேண்டியது இனி உன் பொறுப்பு. அப்படியே நல்லம்மா? தயார். ஆடு மாடு மேய்க்க கூடாது. விஷமா, இது மேல ஆடு. நீங்க அருமைதான். மாதிரி மனுஷன் மூச்சு விட்டா 30 குட்டிக்கும் போடுவான். இவன் போய் நம்ம மகாராணி எழுத்து பேசுறான். அழுத நம்ம மகாராணி அவங்களே எழுத்து பேசுறான். என்னப்பா நினைச்சிட்ட இந்த மகாராணிய? நினைச்சா அவங்க குடலை கூட குத்தி வெளியெடுத்துருவாங்க, தெரியுமா? ஜாக்கிரதை. நான் கரிகாலன் தான் காப்பாற்ற வந்திருக்கிறேன். கவனம். மனுஷனுக்கு தான் புத்தி இல்லைன்னா மூலியமா இப்படி வளர்ந்து போகணும். ஏன்டா நிக்கிறீங்க? போட்டுங்க நாட்ட.
நீர் நீடூடி வாழ வேண்டும். நீங்களா எஜமா? பதறாதீர்கள். பதல்லை கரிகாலரே, பாரும் அரசரின் மைத்துனரை பாருங்கள். ஊர்வசியின் அழிவு திட்டங்களுக்கு முதல் பலியான அண்ணனை பாருங்கள். அம்மா வசந்தா, உன் தந்தையை உப்பிட்டு வளர்த்த எஜமானனை பாரம்மா. எஜமா பாருங்கள், என்ன கொடுமை செய்து விட்டார்கள். மன்னர் என்ன உலகத்தையும் மறந்து விட்டாரா? அந்த மதோன்மத்தர்கள் மனம் போனபடியெல்லாம் நடக்க. உலகத்தை மறக்கவில்லை, உலகத்தை விட்டே போய்விட்டார் மன்னர். என்ன, மன்னர் மடிந்து விட்டாரா? அநியாயத்தை நீங்கள் நாடு கடத்தப்பட்ட சில நாட்களில் மன்னர் அந்த நாடோடு ஊர்வசியை கல்யாணம் செய்து கொண்டார். அந்த சண்டாளி தன்னுடைய சாகச கயிறுகளை சரியாக பின்னிவிட்டார். அந்த நிலையிலே ஒரு நாள்